குழந்தைகள் எல்லாம் பிறந்து பும்சேன்னா புமான் ஸ்ரீயாங்கிறதுனால ரெண்டுமா கலந்து பிறந்து புகும்சே புத்திரா எவேத்தவை குழந்தை பிறக்க செல்வம் நிறைய வளரும்னு சொல்றாரு. இன்னொரு இடத்துல சொல்றாரு ஸ்ரீ புத்தி ஏன்னு கேட்டா 2 வருஷத்துக்கு ஒரு 3 வருஷத்துக்கு பிறந்தா இன்க்ரிமெண்ட் வருது, டிஎல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது இல்லை நான் சொன்னேன். அதுக்கு ஆக்ஷன் குழந்தைகளால் வளரணும்னா என்ன வருஷம் இது ஏற்றி போடுறான். அந்த குழந்தை பிறக்காட்டாலும் ஏற்றுறானேன்னு அது வேற விஷயம். பிறந்துங்கிறது வச்சுன்னு சொன்னா அயம் லோக புத்திரேனைவ ஜெய்யா நகர்மனா நவித்தியாங்கிறார். ஸ்ரீயை புத்திரா எவேத்தவை அம்மா இங்க வாமான்னு எப்படி கூப்பிட்டாங்க? சூண்டுத்தான்னா பிரியா மதுராச்சவாத் சூண்டுத்தான் கேட்டு பிரியமாகவும் இனிமையாகவும் பேசக்கூடியவளாக நீ இரு. இதுல எல்லாம் முடிஞ்சு போச்சு. வாத்துக்கு பிரியமாகவும் இனிமையாகவும் பேசியிருந்தான்னு வச்சுக்கோங்க. அது எப்படி ஆக போறாங்கிறத நிச்சயதார்த்தத்தை ஒரு மந்திரம் அதை கனெக்ட் பண்ணி சொல்லிட்டான். முன்னாடியே முதல் நாளே சாயந்தரம் சொல்றவங்க சம்ராஜ்ஞி ஸ்வசுரே பவ சம்ராஜ்ஞி ஸ்வஸ்வாம் பவ இந்த 2-3 பேரை சரி பண்ணி வச்சுக்கோ. அந்த மாத்திரம் வந்த உடனேயே காஃபி கரெக்டாக வேலைக்கு கொடுத்தோம். அம்மா அம்மான்னு கூப்பிட்டு மாமியார் மனசுக்குள்ள மாமியார் இருந்தாலும் அம்மா கூப்பிடு பிரியமா பேசு அக்கா அக்கான்னு கூப்பிடுவா. இவன் நாத்தனார் அங்க என்ன மாதிரி ஒரு பழகுதோ அதே மாதிரி இங்க பழகு. அவ கேட்கறதுக்கு முன்னாடி எள்ளுங்கிறதுக்கு முன்னாடி எண்ணெயாரு. இது ஒரு பழைய காலத்து வார்த்தை. அவ அதேங்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய் வரணும் வெந்நீர் எடுத்துன்னு போகணும். எள்ளுங்கிறது எண்ணெயாருன்னா இதை ஒரு அசடு என்ன பண்ணி விட்டா எள்ளுன்னா எண்ணெய் கொண்டு நினைச்சுட்டு நாளைக்கு தட்சிணா என்ன கொஞ்ச காலம் அடியே எள்ளு கொண்டான்னா ஒரு கிண்ணத்துல எண்ணெய் கொண்டு வச்சுட்டேன். இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். அதனால எள்ளுங்கிறச்சு எண்ணெயா இருக்கணும்னா ரெடியா இருக்கணும்னு எப்படி சொன்னாலும் ரெடியா இருக்கணும். அதுபோல பிரியமாக பேசினா என்ன கிடைக்கும்னா எல்லாமே கிடைக்கும். பிரியவாக்கிய பிரதானேன அது சாதாரணம். தஸ்மாத் ததேவ வக்தவியம் வச்சனேக்கா தரித்திரதா. நீங்க மாத்தி சாப்பிட்டு போலாங்கன்னு சொல்ல இப்போ வாசல்லையே ஏதாவது சில்லையை கொடுத்து அனுப்பிச்சுடுறாங்க. சாப்பாடு இங்கேயே கூப்பாடாரு. அதில் சூண்டுத்தானா வாங்கோ சாப்பிடுங்கோ. இப்போ நடக்கிறது 10 வழி எந்த அர்த்த சமாராதனை என்ன இருக்கணும். பரவாயில்லக்கெல்லாம் போடுறதுக்காக தானே இவன் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறது. 2 பேரும் சேர்ந்து வேற எங்கேயோ போகிறதுக்கு எதுக்கு? அதனால பிரின்சிபலே சௌக்கியத்துக்காகவும் இல்லை தர்மத்துக்காகவும் இல்லைன்னு ஆயிட்டு இருக்கும். அக்ரத ஷட்சான்னு போகிறேன். அக்ரத ஷட்சா இந்த கோவை எப்படி இருக்கு இங்க? அக்ரதா ஷட்சான்னு 16 வாக்கியம். நீ முன்னுக்கு போ 6 பெருகும்னு சூன்றதேங்கிறதுனால சம்ராஜ்ஞி ஸ்வசுரேபவான் மாமனார் கொண்டாட முடியாது. ராஜாத்தியா இரு ராஜாத்தின்னு தான் முன்னெல்லாம் கொண்டாடுவா. சம்ராஜ்ஞி சமயக்கு ராஜதே இது சம்ராஜ்ஞி. மாமியார்கிட்ட சம்ராஜ்ஞியா இருக்கணும். நனாந்தரி சம்ராஜ்ஞி இது ஒரு பழைய காலத்து பெரிய பிரச்சனை. நனாந்தான்னா நாத்தன்னு பேரு. நந்தத்தி எது பண்ணாலும் குத்துங்கிட்டே இருக்கலாம் ஏதாவது ஒன்று. அதெல்லாம் இந்த காலத்து இந்த மாதிரி விவகாரங்களே வாஸ்தவமா இல்லை. சிலதெல்லாம் பகவான் நல்லபடி பண்ணியிருக்காரு. அதே போல பிள்ளையார் சம்பந்தி பொன்னார் சம்பந்தி அடிச்சு கூட்டுகள்லாம் நினைச்சா இப்ப ரொம்ப சௌக்கியம். என்ன கழுங்க இந்த கோடியில இவா அந்த கோடியில நடுப்புற ஒரு ஆத்துல இது. இந்த அம்மா பிள்ளையாத்துக்காரால போய் 10 தூரம் கூப்பிடணும். காப்பி சாப்பிட வாங்குவோம், காப்பி சாப்பிட வாங்குவோம், டிஃபன் சாப்பிட வாங்குவோம், டிஃபன் சாப்பிட வாங்குவோம். இவரும் மாமியமே கை கட்டுன்னு போகணும்னாங்க இந்த ஜபர்தஸ்த் ஆசாமிக்கு. அப்புறம் பரமாற வச்சு தானே 2 பரமாறி ஒரு பேருக்கு 4 பேரை விசாரிச்சு இவரை மட்டும் இல்லை இவ்வாத்துல வந்திருக்கு நாய்க்குட்டி உட்பட என்ன ஜபர்தஸ்துன்னு நான் கேட்கிறேன். என்ன பண்ணிட்டு நீர் பிரதிக்காக வாங்குறீர், அவன் தானம் கொடுக்குறான். அவன் கையில பெருசா இருக்கணும். நியாயமா பார்த்தா நீர் தான் கை நீட்டி வாங்குறீங்க. உலகம் பூராவுக்கும் க்ஷேமமா இருக்கிறது அந்த பொண்ணை பெற்று எடுத்து கொடுக்குறான். உயிரை கொடுக்கறத விட பெரிய விஷயம் இல்லையாது. மோசமா தான் இருக்குது. இப்ப பார்த்தானுங்க யாரோ ஒருத்தன் பரமாறி வைப்பான். புரியுது இல்லையா? ஒரு கேட்டரிங் செக்ஷன் நீங்கள வச்சிருக்கோம். அங்க நாய் நிறைய மழை காலம் எல்லாரும் சாப்பிட்ட புள்ளியார் சம்பந்தி ஏதாவது இலையில இருந்தா உட்கார சாப்பிடுன்னா போடாமட்டான். திஸ் இஸ் த ஒன்லி ஒன் திங். இதனால எல்லாம் சரியா நடக்கிறது நீங்க சந்தோஷப்படாங்க. ஏதோ சந்தோஷப்படுறதுக்கு ஒரு இடமாவது இருக்கேன்னு நான் சந்தோஷப்படுறேன். அத்தியாவன ஒரு கேள்வி ஒரு கிடையாது. எல்லாம் ஓபன் நீள அது பரமாறி வச்சு 2 நாள் ஆயிடுச்சு.
சுட சுட அப்பலாம் பொறிச்சு இட்ட பொறிச்ச வந்து அந்த சம்பந்தி அம்மா போடணும், சம்பந்திக்கு போடணும். இந்த மாதிரி எல்லாம் கூத்தடிச்சாங்க சார் எல்லாரும். ஒரு லெவலா அது வழி வந்தது போல எல்லாத்துக்குமே வழி வரணும். அப்போ நானாந்தரி சம்ராஜ்யமா நாத்தனாத்தினால இப்போ ஒரு சமாச்சாரம் இல்லை, சாதாரண மறந்துட்டு இருக்கா பாவம். எவ்வளவு கண்ட வாய்ப்புன்னு இருக்கா. நம்ம ஏதாவது கலை கொடுத்தாங்க அண்ணா நம்ம கல்யாணத்துக்கு செய்யணுமே, இவர் சென்ற மந்திரோபதேசத்தில் அவர் தான் காட்டில் விட்டாருன்னா என்ன அப்படி கவலை ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அப்படி இருந்ததுனால இப்போ வரா மாதிரி சிலது இருக்கு. 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். அப்புறம் இதாத்துல ஏற்கனவே அண்ணா கல்யாணம் ஆயிருக்கும், அவளுக்கு ஓர்படின்னு பேரு. இது படியே தெரியாது, ஓர்படி. அப்போ சம்ராஜ்ஞி ஸ்வசுரே பவ சம்ராஜ்ஞி ஸ்வஸ்வாந்தரி சம்ராஜ்ஞி பவ சம்ராஜ்ஞி தேவருங்கிற சப்தத்துக்கு ஓர்படின்னு அர்த்தம். யாத்தரஹான்னு பேரு, யாத்தரசு பரஸ்பரம். எல்லாரிடத்தையும் நல்ல பேர் எடுத்துன்னு இருக்கணுமா இருக்கதான் ஏகி சூண்டுத்தே. இதுக்கப்புறம் பல மந்திரங்கள்ல சொல்லி இந்த கன்னியை எப்படி எல்லாம் வளர்ந்தா, என்ன மாதிரிலாம் நடந்தா, என்னென்ன தேவதா அனுகிரகங்கள்லாம் வந்தது, அது எல்லாத்தையும் சொல்லி ஹோமங்கள்லாம் பண்ண சொல்றா. பிரா இதோ முஞ்சா தினா முதஸ்துபத்தாம் அமுதஸ்கரது யதேன் யதேன் சுபுத்ராகும் சுபதாம் குரு இதமிந்திரமேத்ர சுபுத்ராகும் சுபதாம் குரு சாஸ்யாம் புத்ராநாதே பதினேகாதசம். இந்த பெண்ணுக்கு நிறைய சௌபாகியங்கள்லாம் கொடுத்து நீங்க வந்தவாள்லாம் அனுகிரகம் பண்ணணும். சுமங்கலீரியம்ங்கிற இடத்துல ஒரு பெரிய விஷயம் இருக்கு. எல்லா சுமங்கலிகளும் இங்க வந்திருக்கா. இயம் வதூஹு, இதான் என் மனைவி. இமாகும் சமேத நீங்கள்லாம் சேர்ந்து வந்து சுமங்கலிகள்லாம். இதுக்கப்புறம் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள்லாம் அந்த துதிச்சு பாடி எல்லாம் பண்ணி நீங்க எப்படி இவ்வளவு நாள் சுமங்கலியா இருந்து நல்ல பேர் எடுத்தோளோ அது போல இருக்கும்படி உங்க பார்வையை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. இமாம் வதூம் சமேத பஷ்யதா, நீங்கள்லாம் சேர்ந்து வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. சௌபாகியமஸ்ரீ தத்வாயா, உங்களுடைய மனத்தினாலையும் வாக்குனாலையும் கண்ணினாலையும் நல்ல சௌபாகியத்தை இவளுக்கு ஆசீர்வாதமா பண்ணிட்டு ஒருவேளை சாப்பிட்டு நெய்சா கிளம்புவோம். இங்கே தங்கிவிட்டான். அசாஸ்தம் விபரேதன 4 நாள் வந்துவிட்டு சேஷம் வாங்கணும்னா கிளம்புவோம். நான் இப்போ அப்படியே கிடையாது, வீட காத்தாலையும் கிளம்புவேன். இப்படி ஒவ்வொரு தாசுரி இமாம் அக்னிஸ்திராய தாங்கார்ஹபத்ய பிரஜாமசீனைது தீர்க்கமாயு நீள எல்லா விஷயங்களும் இருக்கு. இவ ஆத்திரை இவ அப்பா அம்மா மடியில ஏதோ ஒரு குழந்தை எப்பவும் விளையாடிட்டு இருக்கணும். பௌத்திரமானந்தம்னா பிள்ளைக்குள்ள பிறக்கணும்னு அர்த்தம் இல்லை, பிள்ளையோட சம்பந்தியான ஆனந்தம்னு அர்த்தம். அதுவும் சின்ன பெரிய தப்பு கிடையாது. இந்த மாதிரி பிள்ளை பேரன் எல்லாம் வந்து ஆனந்தம் அபிப்பிரபுத்ததாம். அந்த குழந்தைகள் பேசுற மேலே சொல்லுங்கிற ஆனந்தத்தை கேட்டு எழுந்திருக்கணும். ஏன்னா குழந்தையெல்லாம் சேர்த்து முன்னாடி எழுந்துடும். இந்த குழந்தைகள்ல பகவான் நல்ல பழக்கத்தை வச்சுதான் கொடுக்குறாரு. கெடுக்கிறது பூரா மாதா பிதா. எந்த ஆத்துலயா சின்ன குழந்தை 4 மணிக்கு மேல தூங்கி பார்த்துருக்கணும். இவதான் தூங்குடா 4 மணிக்கு எழுந்து மாட்டுக்கு விளையாடிட்டு அந்த சமயத்துல கத்துவங்க நீ வேணா பாருங்க. அநேகமா 99.9 விட்டாரு. சில வெண்டாங்கண்டா நடந்த அப்படி காலம் கத்துவோம். எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை. நான் பார்த்த வரைக்கும் அந்த குழந்தைகள் 4 மணிக்கெல்லாம் எழுந்து அது மாதிரி சிரிச்சு விளையாடிட்டு உஷக்காலத்துல. கெடுக்கிறது பூரா நாம தான். அப்ப ஆத்துல இல்லைன்னு சொல்லுடாங்கிறது, இதை போய் அங்க சொல்லுடாகிறாங்கிறது, இதை இங்க சொல்லுடாங்கிறது தயார் பண்ணி அது பேசாம இருக்கு. ஐயோ பால் கொடுத்தா சாப்பிடுவோம், காப்பியை கொண்டு போய் வாயில் வைக்கிறது. இன்ஸ்டன்ட் காஃபி சப்பு போட்டுறாங்களாம். அது வந்து கொண்டான்னு கேட்கணும். நீங்க வாய மூடின்னு இருந்தேன்னா அந்த குழந்தை வழக்கண்ணியா இருந்தாலும் குடிக்கும்னா இந்த பயலா இந்த 5 ஸ்டார் வந்து எங்க வைக்கிறது. அது கொஞ்சம் பார்த்து என்ன பண்ணிட்டு சர்த்தான்னா அது கெடுதல் ஈஸியா பிடிச்சிக்குமா. அப்புறம் 5 டாக்டர்கிட்ட போனா சாக்லேட் கொடுத்தாலும் அதனால பள்ளி இப்படித்தான் வளருங்கிறான். முளைக்கிறச்சே சத்தியாத்தான் முளைக்குங்கிறான். இந்த உபதிரவங்களை விலைக்கு வாங்கின்றது நாம தவிர குழந்தைகள் இல்லை. அது நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். இவர் தான் இந்த ட்ரெயின் பண்ணும். முதல்லேருந்தே சொல்லி ஏற்பாடு பண்ண வேண்டும். பெரியவெல்லாம் தான் நமஸ்காரம் பண்ண எல்லாம் சொல்லி தர வேண்டும். இது சொல்லி தருவது இவங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்லி தருவாங்க. நமஸ்காரம் பண்ண முடியாத ஒரு டைட் பாயிண்ட் என்ன எல்லாருக்கும் புல்லிங்கம் ஸ்ரீலிங்கம் நவசலிங்கம் எல்லாமே காலையும் மடங்கும். காலையும் மடக்க முடியாது, அதையும் மடக்க முடியாது. குனிஞ்சா நிமிட முடியாது, நிமிந்தா குண முடியாது. ஏற்கனவே என்ன எனக்கோ போட்டுருக்கு.
சரிதான் சார், குழந்தைகள் வேஷ்டி கட்டு தான் வந்துவாங்க, டைட் பேண்ட் போட்டு தான் வந்தானே எப்படி போ. அதனால நம்முடைய ட்ரெஸ்ஸு சமாச்சாரம் இதெல்லாம் ரேடியோவில் அலறான்னா லைட்டாக உள்ள காட்டெல்லாம் கட்டி, ரேடியோவில் சில அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ரொம்ப அதனாலலாம் நல்லது வரும், இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, நைனா நீங்கள் என்னாலாம் நான் விஷயம் யூஸ் பண்ணாங்க அப்படி ஒரு பக்கம் சொல்லியா இருக்கான், நெல்லாம் தயார் பண்ணிட்டே இருக்கான். பிளாஸ்டிக் எல்லாம் பேன் பண்ணுங்கிறான், இவன் தான் பிளாஸ்டிக் பையில தான் பாலே கொடுக்குறான். அது வேற வழி இல்லை, அது வேற. இது ரொம்ப தூரம் போனால் எங்கேயோ போயிடுறது. இருந்தாலும் சொல்கிறேன், சில தர்மங்களை சொல்லணுங்கிறத நைசாத்தான் சொல்லியானு. நான் இதை மட்டும் தனியாக ஆரம்பிச்சேன்னா எல்லாருமே எழுந்து போடுவார். இப்போ நடுப்புற சொன்னால் தான் நீங்கள் எல்லாம் இருப்பேங்கிறதுக்காக தான் அந்த நடுப்புற கொண்டு விடுறோம். இவர் பொழுது போகாமல் ஏதோ உலகிருக்காருன்னா இமாந்தந்திர மீட்ப சுபுத்திராம் சுபகாம் குரு தசாஸ்யாம் நிறைய குழந்தைகளுக்கு கொடு. திசாஸ்யாம் புத்திரான் பதின ஏகாதசங்கிருதி 10 குழந்தைகளை பெற்று இவனையும் குழந்தை போல செல்லமாக நீ பார்த்துக்கோ, வள்ளு வள்ளன்னு விழாதேங்கிறது அதையும் சொல்றார். பதின ஏகாதசங்கிருதி நீங்க சாமர்த்தியமா கொண்டு போகணுங்கிறதா சொல்றாருங்க. அப்புறம் இந்த ஆத்துல எந்த விதமான கெடுதலும் வராமல் இருக்கணும். நீ ஒரு சமயத்திலேயாவது அழும்படியாக தலையை விரிச்சுக்கு போட்டுக்கும்படியா ஆயிடக்கூடாது. ஜீவபத்னி பதிலோகே விராஜ பஷ்யந்தி சுமனஸ்யமானாம். குழந்தைகள் முகத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு காண கண்கோடி வேண்டும். அது சிரிக்கிறது, அது சிரிக்கிறச்சே வேணும். பகவான் பூ காட்டுறார், அது சிரிக்கிறது, அது சிரிக்கிறது. அங்கே விடிகாலம் எழுந்து மாட்டி சிரிச்சு விளையாண்டே இருக்கும். நீங்கள் தூங்கிட்டே இருப்போம், ஒன்று வந்து எழுப்பாது கட்டி கட்டி, இது விழுந்து விழுந்து தூக்கும். அதனால் அதையெல்லாம் கரெக்டாக முடிச்சுண்டு, அதனால தான் பிரபுத்தே நான் என்ன சொன்னேன் இந்த மந்திரத்தில் புதுசா பௌத்திரம் ஆனந்தமபி பிரபுத்தியதாம் யம். அது கூப்பிடுறார். இந்த மாதிரி மேலான ஒரு சொல்லுலையோ அது உதயலையோ இவன் எழுந்திருக்கட்டுங்கிறான். குழந்தை எழுப்பினாலும் எழுந்து கொண்டமோ தூங்க மாட்டேன், தூங்கான் பிரீச்சில் கத்தினாத்தான் எழுந்திருப்பான். மாதே கிரகே நிஷுகோஷ உத்தார். சில துர்தேவதைகள் எல்லாம் வந்து உங்கள் ஆத்தியா சத்தங்கத்தம் போடாமல் இருக்கட்டும், இவ தலையை விரிச்சு போட்டுக்க வேண்டாம். என்ன விகேஷின்னா கரெக்டாக கேசங்கள் எப்படி முடிஞ்சுருக்கணும் அப்படி முடிஞ்சுருக்கணும். இதை சொல்லத்தான் ஓனம் கேட்டாங்க. தலையை விரிச்சு போட்டுக்கவே கூடாது. தலையை விரிச்சு போட்டுனா சில்லறை நிறைய வருதுன்னா அது வரா மாதிரி வரும், இப்போ வேற ஆபத்துக்கு இருக்கும். இதனால ஒன்று விரிச்சு போட்டது தானே இல்லை. இருந்தாலும் விகேஷங்கிறது ரொம்ப தப்பு. மாத்திரம் விகேஸ்வராவதிஷ்டாக. பதியும் இவரும் ஒரேடியா ஒரே இடத்துல இருந்துட்டு குழந்தைகள்லாம் என்ன காப்பாற்றிண்டு ஆற்றுல இருக்கணுங்க. ஹவுஸ் ஒய்ஃப்னா இப்போ பெரிய தப்புன்னா உங்காத்துக்காரி எப்படி மேனேஜரா இருக்கா, உங்காத்துக்காரி எப்படி என்னவோ ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கா. ஹவுஸ் ஒய்ஃபா இல்லாம ஆபீஸ் ஒய்ஃபா இருக்கிறதா புரியவே இல்லை. ராஷ்டிரபத்னியான்னு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்குன்னு பெருமை என்ன பண்ணு. வீடு பூரா எங்க கையில இருக்குன்னா நீங்க அந்த சாவி என்ன கையில பிடிச்சுக்கணும். 2 பேரும் சேர்ந்து வெளியில போய் சாவி யார்ட்டையோ கொடுத்துருக்காங்க, அவன் திருடின்னு போடுறான். சாவி பூரா பொம்நாட்டி கையில கொடுக்க சொல்லிருக்கு. மலையாளத்திலையும் திருநெல்வேலியும் அநேகமாக சாவி கொடுத்து மாமாக்கே தெரியும், மாமிக்கு தான் தெரியும். மாமி சாவியை கேட்டு வாங்கி தான் நீங்க திறந்தான். தானம் பண்ணும்போது கூட நீங்க தட்சிணையை வச்சுன்னு அம்மா இங்க வாங்க தீர்த்தம் போடுங்க, இல்லைன்னா செல்லுபடியாகாது. எங்க ஆத்துக்காரிக்கு நான் தானம் கொடுத்தா பிடிக்க நான் தனியா கொடுக்குறேன்னா வரவே வராது பலன். அவன் வந்து தீர்த்தம் போட்டு எஸ் ஓகே. பலி சக்கரவர்த்தி 3 ராஜ்யத்தையும் கொடுக்குறான், 3 லோகத்தையும் கொடுக்குறான்னா இந்தியாவில் வந்து தீர்த்தம் போட்டாடா இல்லையா? எங்காத்துக்காரி மாட்டேன்னு சொல்லுவாளேன்னா என்ன பண்றது? அதுக்காகத்தான் சத்வா மன்மன சங்கர்னோன்னு சொல்லுவோம். இவர் 1 திரைன்னா அவன் 4 திரைன்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும். அதனால எல்லா சமாச்சாரங்களும் இது வேதத்துல ஒண்ணுமா சோமியார் வாஜபேயாக எல்லாத்தையும் என்ன பத்னி பத்னவேக்ஷதே. அந்த ஆஜ்யத்தை எடுத்து வச்சுட்டு அவளை வந்து பாருங்கன்னா கூட குறைச்சல் விட்டேன்னா இல்லை, அப்பதான் பார்க்கணும். பத்னவேக்ஷிதமாஜ்யம் பவதி. அதனால ஆத்துல இல்லையா தள்ளி போடு 3 நாளைக்கு உண்டார். இவன் இல்லைன்னாலும் யாகம் நடக்கவே நடக்கும். எந்த காரியமா இருந்தாலும் அவன் வந்து பார்க்கணும். பத்னி பாரீனே பத்னி இவானுபதி. வீட்டுக்கு யார் தலைவின்னா கிரகிணின்னா கிரகிணி. இதுல வீட்டுடைய தலைவிங்கிற அர்த்தத்துல கிரகிணிங்கிற பதம் தான் இருக்கு. கிரகிணா கிடையாது, உமக்கு உரிமையே கிடையாது. அவதான் வீட்டுக்கு வர வேண்டிய சமாச்சாரம் வரைக்கும் நீ கொண்டு போட்டு வீட்டுக்கு வந்ததுன்னா நடத்துற பொறுப்பு அவள்கிட்ட விட்டு சம உரிமை இப்படி இருந்தது நம்ம முன்காலத்துல.
வெளியிலேருந்து கொண்டு வர வேண்டிய சமாச்சாரங்கள்லாம் இவங்க கொண்டு வேண்டியது வந்ததெல்லாம் பங்கிட பண்ணி எல்லாருக்கும் கொடுத்து குழந்தைகளை காப்பாற்றி எல்லாம் பார்த்துட்டு இருக்க வேண்டியது இங்கே. அவளுக்கு சொல்ல வேண்டிய கதையெல்லாம் சொல்லி வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி சரியாக வச்சுட்டு ஸ்ரீதர்மம் என்னங்கிறத நாளைக்கு போய் விஸ்தாரமாக சொல்லுவோம். அது வேறு எங்கே பேசுறதுங்கிறத. அப்போது ரெண்டு பேருமா சேர்ந்து வெளியில் புறப்பட்டாலும் அந்த குழந்தைகள் பாடு ஆபத்து. அந்த அந்த தயார் பிறந்த குழந்தை என்ன நினைக்கும்னு எனக்கே புரியுது. பாவம் எத்தனை ஜென்மாவில் பாவம் நினைச்சோ யாரோ ஒருத்தருடைய சம்ஸ்காரத்தை இவ ஏதோ திருமணம் கொடுத்து அவள் வளர்க்குறா. அவன் நல்லதெல்லாம் சாப்பிட்டு வேற எதுவும் ஊட்டி இருக்கிறாள். நான் என்னத்தை கண்டோம் சொல்லணும். ஒரு சம்ஸ்காரமா ஒரு விவகாரமா எல்லாம் இல்லாத பண்ணி நமக்கு நாமே இடைஞ்சல் பண்ணிக்கிறோமோ கஷ்டமா இருக்கு. அப்புறம் ராஜகோபத்துக்கு வருவோம். நடுப்புற ஆதிஷ்டேமஸ்மானம் இருக்கு. அந்நியல் ஏற்றி வைக்கணும். அதாவது உபநயனத்தையே சொன்னேன். அந்நியல் ஏற்றி வைக்கிறதுங்கிறது ஒரு பிரின்சிபலுக்காக வருது. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள்லாம் மாறி மாறி எஜுகேஷன் வரும்பொழுது எல்லாத்தையும் திடமாக இருந்து இந்த பையன் சமாளிக்கணுங்கிறதுக்காக ஆதிஷ்டேமஸ்மானம். இவன் படிக்கிறச்சே பல பேர் கண் போட்டு படிக்க விடாமல் பண்ணுவோம். மேயரமாட்ட வேற ஏதோ மாடு கெட்டுதான் அதெல்லாம் இருக்கப்படாதுங்கிறதுக்காக அதில் பல பிரார்த்தனை இருக்குது. இங்கே என்ன பண்ணுறதுன்னா இது 2-3 சிக்னிஃபிகன்ஸ் மட்டும் சொல்லியாங்க. ரொம்ப பேர் என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப அனாவசியமான ரிச்சுவல்ஸ் சார், இதெல்லாம் ஒன்றும் வேதத்தையே கிடையாது. இவங்க ரொம்ப கண்டுபிடிச்சாங்க. இங்கெல்லாம் கொண்டு போட்டு எல்லாம் சார் ஏதோ சாத்விகமாக ரிஜிஸ்டர் பண்ணி எல்லாம் அக்னி பகவான் இருக்கார். இவ்வளவு பேர் சாட்சி இருக்கா. சாட்சிங்க சர்வதேவதாக கன்யேமே அகர்கோ பூயாக கன்யேமே பார்ஸ்வதா. முன்பக்கம் கன்னிகை பின்பக்கம் நீபளுடைய சுரூபமாகவே நான் இருக்கேன். சாட்சிங்க சர்வதேவதாக விஸ்வம்பராக உலகத்தை பூரா காப்பாற்றுறவாள்லாம் சாட்சியாக இருந்துருக்கா அப்படின்னு மந்திரங்கள்லாம் சொல்லி பிராமணாளுக்கு அனுஜம் வாங்கி இங்கே எல்லாம் பண்ணுறதை விட்டுட்டு இவனும் அவளுமா ஒரு தீர்மானம் பண்ணிவிட்டாலும் சத்தான் பொருட்டு போட்டு அப்புறம் சௌக்கியமாக இருக்கேன் டாட்டாங்கிறான். அங்கேருந்து உபத்திரவம் சரியாகவே வரதில்லை. ஆகையினால இதை ஆதிஷ்டேமஸ்மானத்தை கவனிப்போம். இதை மேலே ஏறுன்னா இது மேலே ஏறணும். இந்த 7 வந்தோடனே ஏற்றி வைக்கணும். ஆதிஷ்டேமஸ்மானம் ஸ்மேவஸ்திரா பவ பிரதிஷ்டபுதன்யதா சஹஸ்ரபுதனாயதா. அம்மா இந்த கல் மேலே நான் காலை எடுத்து வைக்கிறேன். ஏறு இல்லை. இந்த கல் மாதிரி நீ இருக்கணும். ரொம்ப நல்லா போச்சு. கல்லஞ்சு காய்ச்சி இதான் மேலே இந்த மாதிரி அவங்க அர்த்தத்தை போய்விடாது. இந்த அம்மி எப்படி இந்த கல் ஸ்திரமாக இருக்கோ அது நீ ஸ்திரமாக இருக்கும். ஆற்றுக்கு வந்து 4 பேர் 4 சொல்லுவா. சர்த்தான்னு மனம் உடையாமல் சர்த்தான் அங்கே சொன்னதை இங்கே சொல்லாமல் இங்கே சொன்னதை அங்கே சொல்லாமல் இதெல்லாம் பழைய காலத்து ஒரு பெரிய சூக்ஷமான வேத மந்திரம். பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி பொறிச்சு என்ன சொல்லிக் கொடுக்குற வழக்கம் ஐடியெல்லாம் இருக்கிறதான வீடுகள் வேண்டாம். அங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் இங்கே வந்து சொல்லாது. இங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் அங்கே போய் சொல்லாது. கோழி மூட்டாமல் இது சண்டே வராதுன்னு தான் முதல் வேலையே தான். அதுதான் ஏதோ சொல்றா பெரியவா சொல்றான்னு கம்முன்னு விட்டுணும். அஸ்மே பத்வஸ்திர. அது மட்டும் இல்லை அபிதிஷ்ட பிரதன்யதா. கல்யாணத்தில் வந்திருக்கிறவங்கள சில கெடுதலான உள்ளதான எண்ணங்கள்னால கெடுதலான பார்வை வழியாக உனக்கு கெடுதல் வருதா இருந்தால் அதெல்லாம் அமைக்கப்படு. அதெல்லாம் போட்டுன்னு பிரார்த்தனை. சஹஸ்வபிரதனா எதா நல்ல ஜோடியாக இருந்தேன்னா சில பேர் ஒன்றும் சர்த்தான்னா இவனுடைய அசூயினால் இங்கே எல்லாம் ஒரு 2 தினசாக பிரிச்சிருக்கு. ஈர்ஷ்ய ஒன்று அசூய ஒன்று. இதெல்லாம் ஒன்றும் பாதிக்க வேண்டாம். கல்லை ஒன்றும் பாதிக்காது இல்லையா. அதான் அது கூட பாதிச்சாலும் பாதிக்கும். இவனுடைய போகிற போக்கில் காம்பவுண்ட் பார்க்கணுமா நல்லா இருக்கேன்னு ஒரு லாரி வந்து மோதும். நம்ம லெவலுக்கு இனிமேல் வேதம் கொஞ்சம் கீழே இறங்கித்தான் வரும். அதை விட்டுருவோம். இப்போ அந்த கல் மேலே ஏறுறதுக்கு 2வது விசேஷம்னா நான் சொல்கிறேன். இந்த நான் பெரியவனா நீ பெரியவனா குடும்பத்துக்கு பெரிய சண்டை. இந்த குடும்பம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு நான் தான் காரணம்னு 2 பேரும் தீர்மானம் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கேற்ற மாதிரி ஒரு பட்டிமன்றத்தில் என்ன பண்ணுறான், பொங்கல் பட்டிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா ரேடியோவில் குடும்பம் நன்றாக வளருவது நடப்பதற்கு காரணம் ஆனா பெண்ணா. இந்த பக்கம் 4 பேர் பேசுகிறான். எல்லாம் டாக்டரேட் முனைவர். அந்த பக்கம் 4 முனைவர். நடுப்புற ஒரு ஆள் சீதையை வாங்கி நம்ம மையங்கிறான். இந்த 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 பிரச்சனை எழுந்ததே தப்புங்கிறத காட்டுறதுக்கு அம்மியில் ஏற்றுறான்னு நான் சொல்கிறேன். இது எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னா ஏதாவது தெளிவாக அனுப்பிச்சு இந்த ஐயா இந்த அம்மி எப்படி இருக்கோ அப்படி நீர் அஸ்மேவத்துக்கு ஸ்திராபவன. அது ஏன் வெறும் கல்லை கொண்டு போடல, செங்கல்ல கொண்டு போடல, அம்மியை கொண்டு போட்டிருக்கா, ஏன் கொண்டு போட்டிருக்கா, இதெல்லாம் சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. அஸ்மான்னு சொன்னால் நீங்கள் அம்மியை கொண்டது உங்களுடைய பெரிய கெட்டியாக இருக்கும். ஒரு ஆட்டில் சாப்பிட்டா இட்லி சட்னிலாம் பிரமாதமாக இருக்குது சார். சலவை சட்னி பிரமாதமாக இருக்குது. சட்னி அந்த தொகையில் பெரண்டையை வச்சு அரைச்சிருக்கா போகும்போது துளி கூட நிறப்பே இல்லை, வழன்னு இருக்குது. வேப்பம்பூ தொகையில் அப்படியே வெண்ணையாக இருக்குது.
தொகையல் நன்னா இருப்பதற்கு காரணம் அம்மியா குழவியா? நான் கேட்கிறேன், நீங்க எல்லாம் பதில் சொல்லுங்க. என்னை கொண்டு போய் கீழ்பாக்கத்தை விட்டு மறுகாரியம் பார்க்கணும். ஏண்டா அசடே, அம்மி இல்லாம குழவி அரைக்குமா? குழவி இல்லாம அம்மி அரைக்குமா? ஒன்னு பெற்ற வயத்துல கரண்டே வச்சு கட்டிங்க. இந்த கரண்ட் நன்றாக எரிவதற்கு பாசிட்டிவ் அந்த இது ஒயர் காரணமா, நெகட்டிவ் ஒயர் காரணமா? ரெண்டு இருந்தா தாங்க கரண்ட் எரியும். இது எப்படி பிரிக்கிறது இல்லை? சரி, இது புரியலன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அம்மியில அரைச்சு பழக்கங்கிறது ரொம்ப வருஷமா ரொம்ப ஆத்துல போயிடுச்சு. இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? இந்த இந்த சட்னி நன்னா இருப்பதற்கு ஜார் காரணமா, பிளேடு காரணமா? அப்படி போடு. ஜாரை மட்டும் கொடுத்தவங்க, பிளேடை மட்டும் தனியா எடுத்துக்கோங்க, ஒருத்தருக்கு அறுத்துக்க வேண்டியதான். போய் அந்த ஜார்ல போட வேண்டிய இடத்த பிளேடை போட்டு சுத்த வேண்டியபடி சுத்தி, உருட்ட வேண்டியபடி தள்ளி விட்டு, அவர் சொன்னார் இல்லையா, தள்ளி விட்டு. அதுபோல இதெல்லாம் சேர்ந்த ஒரு தத்துவங்கிறது புரியும். இது புரியாத வரைக்கும் பெரிய கஷ்டம் இங்கே. அதனாலதான் வேதாந்தம் ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணுன்னு சொல்றது ஆத்துக்காரியம் கொண்டாட்டின்னு சொல்லி வச்சிருக்குங்க. பிருகதாரண்யத்துக்கு இது சொல்றது. என்ன சொல்றார் சார்? ஜீவன் பிரம்மம் தூங்கும் போது என்ன ஆறாருனார்? பிரம்மத்தோட போய் ஐக்கியமாயிருக்காருனார். அதனாலதான் அந்த எப்படி இருந்தாலும் இந்த சாகித்யத்துக்கு உதாரணத்தை கொண்டுட்டாரு. ஏன் கணவனும் மனைவியும் எப்படி ஈருடல் ஓர் உள்ளமாக சந்தோஷமாக இருக்காளோ, ஸ்திரீ திருப்பதி புகும்சி பிரிய பிரியா வேற. இன்னொரு உதாரணம் சொல்லுது, இது போல இருக்குங்கிற. அப்ப இது ரெண்டு தத்துவமும் சேர்ந்து ஒண்ணுங்கிறது புரியணுங்கிறதுக்காகத்தான் அம்மி மேல ஏத்துறேன். சரியா போச்சா? அதனால அம்மி மேல ஏத்துறதுங்கிறது ஸ்திரமா நாளைக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் வரலாம். நிறைய நாளைக்கு சௌக்கியம் வரும், 2 நாளைக்கு கஷ்டம் வரும். கஷ்டம் வந்தால் தான் சௌக்கியத்துக்கே பெருமை ஜாஸ்தின்னு புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் புரிஞ்சுக்காம இருக்கலாமே இப்படி இருந்தால். அப்புறம் இந்த பக்கம் லாஜஹோமம். லாஜஹோமம் சோதராக லாஜா நாவபதி தேக அங்கே இவருடைய மிச்சனர் வெள்ளம் பொடி எடுத்து கொடுக்கணும். இதில் என்ன சிக்னிங்? எல்லாத்தையும் சிக்னிங்கன்ஸ் என்ன? ஊஞ்சல் ஆடுறது என்ன சிக்னிங்கன்ஸ் அப்படின்னு கேட்டால், லைஃப் மேலேயும் போகும் கீழேயும் போகும். இவர் அட்ஜஸ்ட் பண்ணி நடுப்புற இருக்கும். அதனால் இப்படி போகும், இப்படி வரும், இப்படி போகும், இப்படி வரும். இதில் கூட சில பேர் வருவா, சில குழந்தை டக்குன்னு இறங்கி போனாலும் போடுவாங்க. இதுதான் எல்லாம் கூட வந்துங்க. என்ன கேட்டாலாம் 5-6 ஏறி உட்காரும், டப்புன்னு இறங்கி விடுவான். அதுக்காக இவன் பயந்துக்கிறான். இது மாட்டுக்கு ஆடிட்டு நடுப்புற பால் பழத்தை கொடுப்பா. அதெல்லாம் உபகாரங்கள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் சுற்றி போடுறதுக்காக இவன் கண்ணை சுற்றி 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 அந்த பக்கம் இந்த பக்கமாக அடிச்சு பல கலரில் இவாளுக்கு ஏதாவது ஒரு திருஷ்டி வரதா இருந்தால் அது அந்த பக்கமே 8 பக்கம் ஓடி போடுவா. போட்டல தலையை தலைச்சு சுற்றி அந்த பக்கமாக போயிட்டு எரிஞ்சு இவாளுக்கு ஆபத்து வரதா சுற்றி தூக்கி எறிஞ்சு ஏதாவது நன்னா இல்லை வாழைப்பழம்னா தலையை சுற்றி தூக்கி போடுங்க. வேறு பிராமணாள்கிட்ட கொடுக்கலாமே, அதெல்லாம் பழைய காலம். வருஷா அவன் வேலைக்கு சுட தோசை பண்ணி பார்த்தா எல்லாம் பெரியவா அனுப்புறான்னா. முன்ன 5 நாள் பழையத்தை சாப்பிட்டுட்டு பின்னாடி தெருவில் பஞ்சாயத்து சொன்னது போக இப்போ ஊரில் இருக்கிறவாள்லாம் பட்சணம் கொண்டு கொடுக்க சொல்லி தினம் வடை பாயசம். என்ன பாடசாலைன்னா எனக்கே இப்போ பாடசாலை சேர்ந்து 10 வருஷம் படிக்கலாம் போல இருக்கு. பார்த்தா ரொம்ப திண்டாடு. வேஷ்டி 50 வேஷ்டி பையனெல்லாம் நல்லா பஞ்சாயத்து சொல்றதுக்காக கொடுத்துருக்கா, வேற ஒன்றும் இல்லை. அது பெரியவா சொன்னதுடைய பலன் வேத சப்தாகங்களாக இருக்கு. இன்னைக்கு தான் பெருமை ஜாஸ்தியாக இருக்கு. நான் சொல்ற சும்மாவது குறைஞ்சி கொஞ்சம் சொல்லியாடுவேன். எவ்வளவு பேசுமா நம்ம பார்த்து அவெல்லாம் அசூய பண்ணுறாங்க. வெயில் காலத்துக்குலாம் கார் வாங்கியிருக்கானேங்கிறான், வெயிலா பைக் வச்சுருக்கானேங்கிறான். அவனுக்கு அது வேற. இப்போ அதனால பெரியவா அனுகிரகத்தினால வர ஆரம்பிச்சா எங்க நிறுத்த முடியும்? மேலே போய் சந்தோஷப்படுறாள் ஒரு பக்கம். நாம் அனுகிரகம் பண்ணி வைத்தியக்காரெல்லாம் நல்ல ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டாலேங்க. ஸ்டேட்டஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் எங்கேயாவது விழுந்து மோதினோட போகிறாளேன்னு கொஞ்சம் கவலையும் படுறாரு அவர். இதனால அவர் கவலைப்படாமல் இருக்க முடியாது, நாம நடந்துக்கணும். ஒரே வார்த்தை. எப்பவுமே ரொம்ப ரொம்ப வேண்டி 200 கிலோமீட்டர் ஓட்டினேன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஆபத்து வருமோன்னு பயந்துட்டான கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். பஞ்சாதி இல்லை, ஐஸ்வர்யத்தை கொஞ்சம் அடக்கி நாம் வச்சுக்கணுங்கிறத நாம் இப்போ புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தான் கணவன் மனைவியிலையும் ஏதோ சௌபாக்கியம் அப்படி இப்படின்னு சொன்னோன்னே ராத்துக்கார சௌக்கியமாக சம்பாதிச்சார். என்னுடைய மாங்கல்ய பாக்கியமாக தினம் சொல்லியிருந்தாலும் அரைஞ்சு வெள்ளம் அனுப்பிச்சுவோம். நீங்கள் வாங்கி மூண்டுக்கணும், 4 பேர் சொல்லணும். பானையை பிடித்தவள் பாக்கியசாலி. பரமேஸ்வரன் சோத்திரம் பண்ண கவியெல்லாம் சொல்லி வச்சான். இதுக்கு முன்னாடி என்ன ஐஸ்வர்யம் தெரியுமோ, கிழ மாடு ஒன்றும் ஒரு யானை தோல் புலித்தோலை கட்டிட்டு பின்னாடி தெருவில் நின்று
ஒரு விதமான ஆபரணம் கிடையாது, பிச்சை எடுக்கணும் பின்னாடி இருந்தது. இன்னைக்கு என்னடா ஐஸ்வர்யம் பொய்க்கிறது. ஏன் தெரியுமா இல்லையா? இமயமலையினுடைய பெண்ணான எங்காத்து பொண்ணை கல்யாணம் பண்ணதுனாலேன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் சொல்லலாம், இதே நீங்க ஆமாமாங்கிறத நீ என்ன பண்ண, எல்லாம் வாத்தியார் அனுப்புறோம், நல்லபடியாக பாஸ் பண்ண மெடல் வாங்கினேன் நீ சொல்லணும். நான் சத்தான்னு கேட்குறேன். ஏன்னா இன்னொருத்தன் வந்தான், நான் ஃபைலா போயிட்டேன், அவரை குடி உரையன்னா ஏதோ பையன் மரியாதையாக சொல்றான்னு கம்முன்னு இருக்கணும். அப்புறம் ஃபைலா போனவங்களுக்கு நேரையும் ஃபைலா பண்ணியிருந்தேன் அப்படியே கேட்கறது. அதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குன்னா இதுவும் நாம தெரிஞ்சுக்கணும். சௌந்தர்யம் இதுதான் முக்கியம்னு நான் சொன்னேங்கிறதுக்கு மாமாவெல்லாம் மிரட்டுறதா இல்லை, மாமி எல்லாம் போய்ங்க. சிவனுக்கு உயிரே இருக்காது மாமி இல்லைன்னா சொன்னான்னா சர்தான் ஓடுவேன் சொன்னார். இப்போ என்ன பண்ணுங்கிறதுக்காக ஒண்ணுமே தெரியல. அதுக்கப்புறம் அங்க அவரே என்ன சொன்னார் தெரியுமா இல்லையோ, இந்த பார்வதி ஆத்துல தினமே கச்சேரி, ஐஸ்வர்யம் ஜாஸ்தி அப்புறம் பாட்டு கச்சேரியெல்லாம் வைக்க வேண்டியதானே, அது சந்தோஷம். கச்சேரி பாடுறது யாருன்னார், வீணை தான் அநேகமா இல்லையா, அவளுக்கு ஓக்கலும் தெரியுமா இருக்கும். சரஸ்வதிக்கு ஓக்கல் தெரியாதுன்னு நான் சொல்லாமன்னு வீணை தான் வாசிக்கிறா. வீணையும் வாசின்னு பாட்டும் பாடுறா. அதில் தினம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கச்சேரி நடக்கும். கச்சேரியில் அவன் ஏதோ ராகங்கள் அதெல்லாம் கீர்த்தனைகள்லாம் வச்சுட்டு இருக்கான். ஆனால் இவ முதல்லயே சொல்லிட்டான், சரஸ்வதி கூப்பிட்டு, இந்தாம்மா ஒரே ஒரு பாட்டு தான் அதில் மெயினாக உள்ள தீம் என்னன்னா எங்கள் ஆத்துக்காரருடைய பெருமையை தான் பாடணும். விபஞ்சா காயந்தி விவிதமபதானம் பசுபதே பிரயாரப்தே பக்தும் ஜலித சிரசா சாது வச்சனே ததீயைர்மாதுர்யைரபலபித தந்திரி கலரவாம் நிஜாம் வீணாம் வாணீரிச்சுலயதி சோலேன நிபிருத்தம். இதுக்கு முதனா கச்சேரியில் ஒரு கதை இருக்குங்க. தினம் பண்றச்சு ஒரு விதமாக ஒரு ஒன்றா ரசிக்கணும், ஒரு சபாஷ்மனும் ஒரு எப்பவுமே சபாஷ் மேலே தலையாட்டணும். தலையை தூக்கத்தில் ஆட்டக்கூடாது, ரசிச்சு ஆட்டணும். முதலா தலையாட்டிருக்கான், முதலா பாட்டிகிட்டே வரா. ஏன் தலையை மட்டும் ஆட்டினான்னா இவ ஏதாவது வார்த்தை சொன்னா கூட அந்த சைலன்ஸுக்கு போயிட போறதேங்கிறதுக்கா அப்படின்னு சொல்ற. அப்புறம் இதே சத்தமாக இருந்திருக்காங்கன்னா இதான் மாட்ட கூப்பிடுறானா, மரியாதையே ரசிக்கணும். அதனால இவன் என்ன பண்ணா மரியாதையா அடக்கமா வாசி தலையாட்டினான். இதுலேருந்து சரஸ்வதி புரிஞ்சு நல்லா வாய்ச்சிலே இருந்தான். பகவத்பாதர் ஒரு கல்பனை பண்றார் பாஷ்யத்துல, அங்க சௌந்தர்ய வரியில அவர் தலையாட்டினாலும் ஆமா பேஷ் பேஷ்னு சொல்லித்தான். இந்த முத்து போட்டு காலம் காதுல டிங் டிங், அதனால காது குத்திக்கிறது, காது போடுறது, அதனால காது குத்துற வேலையான்னு அப்படிலாம் கேட்கக்கூடாது. அப்படி எல்லாம் போட்டுக்கிறது. முக்கத்தை பத்தி முன்னாடியே சொல்லிட்டேன், இது டிங் டிங்கிறதான் சபாஷ் சபாஷ்னு சொல்றான். இது ஒன்றும் தெரியல, நைட்டா இருக்கு. மறுநாளைக்கு இவளுக்கு எனக்கு எனக்கு என்னதான் இருந்தாலும் வாயால் ஒரு வார்த்தை சொல்லி பார்ப்பேன். கிங்கினி 24 மட்டும் எஸ்ன்னு சொன்ன மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா யாகத்தில் எல்லா யாகத்திலையும் வாஜபேயமாக இருக்கட்டும், விஸ்வமேயமாக இருக்கட்டும், இந்த ஹோதாங்கிறவர் மணிக்கணக்காக பாடுவார். 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் சோத்திரம், போது சஸ்திரம், அந்த சஸ்திரம், கானமும் கொஞ்சம் நேரம் பண்ணலாம். இந்த ரிக்வேதத்துக்கு மட்டும் என்னன்னா அவர் உட்காந்து பாடுறாரு. யாரு? ஹோதா. ஆஸ்வின சஸ்திரம் ரொம்ப பெருசு, 1.5 மணி நேரம் கிட்டு 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 கிட்டுன்னு ஒரே ஸ்வரத்தை சொல்லே வருவார். ஒரு ரிக்கு சொன்ன உடனே அந்த ரிக்கு முடிஞ்சு அடுத்த ரிக்கு ஆரம்பித்துக்குள்ள ஓ தாமோ தெய்வா, ஓ தாமோ தெய்வா, ஓகம் சோமி சோமிதி பிரத்யாஹ்வயத்தே. இவன் நின்றுட்டே சொல்லணும். இந்த அத்வரியு கால் கடுக்க 1.5 மணி நேரம் இருக்கலாம். அத்வரியுக்கு ரொம்ப தப்பல ப்ராப்ளம் ஜாஸ்தி. இந்த சாமகி மாதிரிலாம் ஹாயாக அப்படி போட்டு உட்காந்துருவோம். நானும் பண்ணுறேன் கடுமாதிரி. இந்த அத்வரியம் எதிர்வேத காரணம் எப்போதுமே ஆபத்து ஜாஸ்தி, ஏன்னா டிக்கெட்டும் ஜாஸ்தி இருக்கு. அவர் பாடிட்டே இருக்கார். இவர் என்னன்னார், பேஷ் சந்தோஷம், பேஷ் சந்தோஷம், பேஷ் சந்தோஷம். இது வேதத்தில் இங்கே லோகத்தை சொல்லி பாருங்க, கேள்வி பண்ணுறாங்க. வேதத்துக்கும் லோகத்துக்கும் சேர மாறுதல் இருக்கும். ஒரு 1000 ரிக்கு சொல்றாரு. நிஜமாவே 1000 ரிக்கு இருக்கு. ஓ தாமோ தெய்வா, ஓ தாமோ தெய்வா, ஓம் அத ஆமோதா ஏவ. இது கழுத தெரிஞ்சு கெட்டருமான மாதிரி ஓ தாமோ தெய்வா, ஓ தாமோ தெய்வா. நீங்க எப்போ வந்தீங்க அப்படின்னா எப்பொழுது வந்தீர்கள் தானே. நீங்க எப்பொழுது வந்தீர்கள்னா தமிழ் கத்துக்கிறான்னு அர்த்தம். இப்பதான் ஃபாரினர் வந்து நீங்கள் காலையில் இங்கு வந்திருந்ததாக நான் கேள்விப்பட்டேன்னா நீங்கள் அதான் வந்தா சொல்றாள். அதால வந்தேளாமே, வந்தேளாம் வந்தீர்கள் என்று அவர்கள் சொன்னார்கள்.
இப்பா அப்பான்ன மாதிரி ஆயிடும். அதனால வேத பாஷையில ஓசா மோதை வேணா பேஷ் ஓம் எல்லாத்துக்கும் அதுக்கு வேற ஒரு ஓம். வேதம் நம்ம எஜுர்வேதத்திற்கு ஓமிதி பிரம்மா ஓமிதி இதகம் அங்க எதை சொல்லிருக்கா யாகத்தை என்ன பண்றா ஓகம் சோமிதி பிரத்யாஹ்வயதே இல்ல சந்தி ஓமித்யத்வர்யோ பிரதிகரம் பிரதிகரணாதி ஓமிதி பிரம்மா பிரசௌதி ஓமித்யக்னிஹோத்ரம் பணக்காரன் எல்லாம் ஓங்காரத்தை பிரயோகம் பண்றான்னு அந்த சுப்ரயஜுர்வேதத்தை என்னங்க பணக்காரன் பிரயோகம் பண்றாங்க. சன்னியாசி தான் சாம்ராட் அது இருக்கா இல்லைங்க. ஓமிதி இதம் வசிய அசோக்ஷரங்கிற பணக்காரருடைய எழுத்து ஓம்னா ஏன்னா அங்க பாஷ்யக்காரர் சொல்றா இவன் பெரிய பணக்காரன் 10-15 ஆட்கள்லாம் இருக்கான் ஒரு வேலை செய்யறதுக்கு. கண்ணை சிமிட்னா ஒரு ஆள் என்ன பண்ணுறான் எப்படி பண்ணலாமாங்கிறான் அப்படின்னாராம். அப்புறம் ஒன்றும் இந்த ஃபைல் எப்படி போட்டுடலாமா இது ஏகையா சொல்ல முடியும் யார் வந்து கேட்கறான். அதனால வசியாட்சரங்கிறது சொல்றார். பல ஆட்கள் வந்து அதை பண்ணட்டுமா அப்படி பண்ணட்டுமா அப்படி பண்ணிவிடுறேன் இப்படி பண்ணிவிடுறேன்னு புட்சாலியா சொன்னான்னா இவன் எஸ் ஓகே ஓகேன்னு சொல்லணும். ஓகேலையும் ஓம் இருக்குங்கிறாக்கா சொல்றேன் இல்லைன்னா எதா ஓகே ஓகே ஓகேன்னு சொன்னா எனக்கு ஒன்று இப்போ ஓமத்தான் சொல்றான்னு நான் எடுத்துட்டு போனேன். எனக்கு அந்த பொறுமை இல்லைன்னா என்னத்துக்கா ஓகே சொல்றேன்னு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும். எஸ் ஓகே. அதுபோல ஓம் சோமிதி இவர் நின்றுட்டு சொல்லணும் ஓ சாமோதி. ஆனா இங்க அப்படிலாம் கிடையாது. ஒரு தரம் பேஷன் சொன்னா போதும். அடிக்கடி சொன்னா நிறுத்துங்கன்னு அர்த்தமாயிடும். சாட்சியார் மேலே இருக்குன்னா சரி போதும் நிறுத்துங்க மணி 8-10 அப்போ நின்றுண்டே இவர் ஆக்குவானம் பண்ணி ஆகணும்னு சொல்றார் மோ சைவ. அப்போ முதல் நாள் கச்சேரியில இப்படி காதை ஆட்டி சொன்னோமே ஸ்பஷ்டமா தான் சொல்லுவோமேன்னு கட்டுக்கிட்டலாம் என்ன பண்ணிட்டா தயாரத்தே வக்தும் தலையும் ஆட்டினாலும் சலித்த சிரசா அதுவும் இருக்கு. சாது குட் சபாஷ் குட்டுங்கிறதுக்கு சாதுன்னு வார்த்தை அப்படின்னு ஆரத்தே வக்தும் சாதான் சொல்லியிருக்கா இவன். இது அவ காதில் விழுந்து இனிமே நம்ம கச்சேரி எடுபடாது. அம்பாளுடைய குரல் இனிமே அவ்வளவு என்ன இருக்கு நம்ம கச்சேரி எடுபடாதுன்னு பாதியில நிறுத்திவிட்டு அந்த பாட்டை கடகடான வீணை அந்த ஒரேக்குள்ள போட்டு எழுந்துட்டாள மேடை விட்டு எல்லாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல தயாரத்தேவத்தும் என்ன ஒரு கல்பனை. சலித சிரசா சாதுவச்சனே மாதுரியை அந்த எழுத்தினுடைய இனிமையினால மாதுரியைங்கிறார். அப்ப இந்த வீணா நாதத்தினுடைய மாதுரியம் அமுங்கி போயிடுச்சு. நல்ல பெஸ்ட் ஸ்பீக்கர்லாம் கடைசியில் பேசணும். முதல்ல பேசினா எல்லாரும் எழுந்து போடுவோம். அப்புறம் இவர் மைக்கை வச்சுன்னு தான் பேசணும். இவர் ஒன்றும் மைக் ஒன்றும் 2 பேர் இருந்தான். அது கடைசியில் பேச்சு போடுறான்ட்டு அவ்வளோ விஷயம் பண்ணி வச்சு ஏன் இந்த மாதிரி வந்தாலும் அவரை கடைசியில் பேசணும். முதல்ல என் மாதிரி இருக்கிற முதல்ல பேசினா வச்சுக்கோ நான் பேசும்போது நானும் மைக் மானும் தான் இருக்கணும். அப்போ கடைசியில முடிச்சு சாமகானத்தை கடைசியில பாடுகின்றான். ஏன்னா அதுக்கப்புறம் போது எடுபடாது ஜோரா ராஜா. அதனால சாமாந்தம் சொல்ற சாமகானத்துக்கு அப்புறம் எதுவுமே பாடக்கூடாதுன்னு ஒரு சாஸ்திரமே விதிச்சது. அப்படி ஒரு சங்கீதம். அதனால இங்க என்ன பாயிண்ட்டுக்காக நான் சொல்ல வந்தேன். இவ்வளவு பெருமையா சொன்னவர் எங்க ஆத்துக்காரர் விவிதம் அபதானம் 64 லீலைகள் பண்டுக்காரன் ஒன்னொன்ன பத்தி பாடுகிறோம்னா இல்லை உங்களை பத்தி பாடுறேன் மனுஷாசிரம் பார்த்தீங்க எல்லாம் இங்க என்ன வேணாம் வெளியில எல்லாம் வச்சுக்கணும். நம்ம ஆத்துக்குள்ள அவர் தான் பெரியவர் நான் சின்னவர். தனியா வச்சிருக்க அது ஏதோ பார்த்துக்கணும் நான் பார்த்தேன். அதனால இவர் இப்படி சொல்லணும் பெருமையை அவர் பெருமையை ஏற்றுக்கிறார். இதுதான் பெருமை. இப்படி இதுதான் உலகத்தையே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது தனக்கு தானே கிளாவிண்டான்னு வச்சுக்கோங்க. பிறந்தாத்து பெருமை உடப்பிறந்தாங்கிட்ட கிளாவிண்டாலாம். மாமியார்னா சொல்லணும். இதுக்கு ஒரு பெரிய விஷயம் இருக்கு. அவளுக்குலாம் அந்த பிறந்தாத்துல ஒரு பெரிய இது இருக்குங்கிறதுக்கு ஒரு கதை ஒன்று உண்டு. இந்த மதுரையில் யாரும் திருமல நாயக்கன். திருமல நாயகன் ஒரு பெரிய பங்களா கட்டினான். திருமல நாயகன் ஒய்ஃப் எங்க என்ன வந்திருக்கா அந்த சிட்டி எனக்கு ஞாபகம் இல்லை. சரித்தாங்க இருக்கிற அன்னைக்கு மாமனார் எல்லாரும் கூட்டு வந்து இவ்வளோ மரணமும் எல்லாரும் உபாசனாக்கு தான் இருக்கிற அந்த ஹோமமே சும்மா இருக்கக்கூடாது. இவன் எங்கேயோ அங்கே வெளியூருக்கெல்லாம் என்ன கட்டச்சு அடியே வீடு எப்படி இருக்குன்னு கேட்டான். ஆத்துக்காரி அவன் கேட்குறாங்க எங்காவது மாட்டுக்கோட்டில் மாதிரி இருக்குன்னால இவாமே மாட்டுக்கோட்டிலே தான். அது அவாவாளுக்கு ஒரு தன்னாம்னு ஒரு பெருமை இருக்குங்கிறார். அது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. இருந்தாலும் அதை இவற்றவனா சொல்லலாம் வந்தா வாழ்த்து ஏதா வருமா புத்திரமா எங்க பார்த்தது இல்லை.
வீட்டுடைய சகோதரன் வந்தான். ஏன் நம்ம அவ்வளோ சேர்த்தின அனாசையும் சொல்லுங்க எல்லாம் ஒழுகிறதுன்னு தோணும். உடப்பிறந்தாங்கிட்ட தன் வீட்டு பெருமையை கிளாரிக்கப்பட்டார், வெளியில சொல்லிடும். அது போல அந்தராம் தீட்சை உபன்யாசம் நடந்தது. முடிஞ்ச ஒன்றும் ஒரு அஷடிக்கு போய் என்ன பண்ணா, மாமா என் ஊதிவத்தியை பற்றி நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லவே இல்லையேன்னா. அவன் ஏதோ ஊதுவத்தி தயார் பண்ணுற பையன் அதை அங்கே ஏற்றி வச்சிருக்கான். தீட்சர் கூட்டத்தை சொல்லிட்டாருன்னா, நம்ம பார்த்து வண்டி நான் தயார் பண்ணுறா ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாரும் இந்த ஊதுவத்தி வாங்கி வச்சேன்னா விசேஷமாக சாம்பிராணியே போட வேண்டான்ட்டாள் அப்படின்னு சொன்னார்னு வச்சு உங்ககிட்ட வியாபாரம் ஆகும். இவன் என்ன சொல்லியிருக்கணும் அவர்கிட்ட முன்னாடி சொல்லியிருக்கணும், சொல்லல. இவன் என்ன நினச்சுக்கிட்டான், அந்த வாசனை பார்த்து இவரே என்னன்னு கேட்பாரு, அது ஊதுவத்தின்னு சொல்லலான்னு நினச்சிட்டு வந்தான். அது மட சாம்பிராணி போட்டு கடைசியில் போய் தீட்சர்வாள் நம்ம ஊதுவத்தி பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையாரு. ஏண்டா ஏற்றி வச்சிருந்தியான்னு அவர் சக்கலன்னா சப்த நாடி ஒடிந்து போச்சு. ரிபுகீதையில பெரிய வேதாந்தம். இந்த ரிபுங்கிறதுனால பெரிய ஞானியும் வீடு பிக்ஷைக்கு போனார். இவனும் அவர்கிட்ட 10 வருஷமா வேதாந்தம் வாசிச்சா. நம்மாத்துல ஒரு நாள் பிக்ஷா வச்சுருந்தோம்னா சர்த்தான்னா வடை பாயசம் பாதாம் அல்வா போக்குவரத்து வறுவல் எல்லாமே பண்ணி டாங்கர் பச்சடி. டாங்கர் பச்சடின்னா தெரியுமா இல்லையா? உளுத்தம் மாவை கருத்து தயிரில் போட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸாக வைக்கணும். அதில் வெண்டைக்காய்க்கு ஒரு வெறும் உளுத்தம் மாவு மட்டும் இருக்கணும். டாடா ஒரு அண்டா சாப்பிட்டுருவாரு. அப்புறம் போனால் வாயு பறஞ்சிலே இருக்கும். இதெல்லாம் பண்ணி சாப்பாடு போட்டார். அவரும் பாமா ஏதோ சாப்பிட்டார். ஒரு வேளை தான் சாப்பிட்றாரு, நல்லா சாப்பிட்டார். சாப்பிட்ற வச்சே எல்லாருக்குமே நல்லா இருக்குன்னு சொல்லணும்னு எதிர்பார்ப்பா. அது ஒன்றும் பெரிய மினிமமாக இதுதான் நல்லா இருக்குன்னு சொல்ல வேண்டியதுதான். இவர் ஞானியா இருக்கிறதுனால இவர் ஒன்றும் சொல்ல, இவர் ரசிச்சும் சாப்பிட்டார். நல்லா சாப்பிட்டார். எழுந்து கிளம்புற சமயம் எல்லாம் நமஸ்காரம் பண்ணலாம், பழங்கள்லாம் வச்சு கொடுக்கலாம். அம்மா நீங்கள் சாப்பிட்டாலே ஏதோ அவசரத்தை சமைச்சுட்டாங்க, யாத்துக்காரி எப்படி வந்துவாங்க, யார் சாப்பிட்டான்னு கேட்டா. அந்த ஞானிகிட்ட போய் யாத்துக்காரி அவசரத்தை சமைச்சா அப்போ அவசரத்தை சமைச்சா தான் நல்லா இருக்குமா? இதெல்லாம் அதிகப்படி இருக்கணும். எப்படி இருந்துவா ஏதா அவசரத்தை சமைச்சா தான் நல்லா இருக்குன்னு வேறு பேர். அவசர கோலம் அள்ளி தெளிச்சாலும் பிரமாதமா இருக்கேன் நான் சொல்லுவேன். வெள்ளி பாதுகா வரும், அங்குலி பிரதானம் இல்லை, மோதிரம் வராது. உபன்யாசத்துக்கு ரொம்ப பிரமாதம் குறைஞ்சி போடுங்கிறதுக்காக கை வரம் கேட்டான்னு ஒருத்தர். கதை நீட்டினா தானே இவருக்கு ஏதாவது சில்லற அப்பப்போ தான் இருக்கணும். அது மாதிரி சொல்ல பொண்ணுக்கா இவர் பொடி எடுத்து போட்டான். பொடி கையில் வச்சுட்டு குல்பம்னா இந்த பொரிங்கிறத ஏண்டா வச்சான்னா, ஆல்வேஸ் ஸ்மைலிங்கிறது வெளுப்பா இருக்கணும், பூரிப்பா இருக்கணும். இந்த பொடி எப்படி இருக்கோ இது போல இவருடைய முகமானது இவருடைய பாவமானது என்றும் பூரிச்சதாகவும் இல்லை விளையாடுன்னு இருக்கணும். இதை போடும்போது இவன் என்ன சொல்றா தெரியுமா, அக்னிகிட்ட இவன் சொல்றான். என்ன இவன் சொல்லி பிரார்த்தனை கேட்கறதோ இல்லையோ சின்சியரா இருப்பாங்கிறதுக்கு ஐயன்னா ரிபபுரூத்தே, அக்னி பகவான் இவன் என்ன சொல்றான், உபபுரூத்தேன்னு மெதுவா சொல்றான். இந்த காலத்துல நம்ம அடக்கமா பேசுற வழக்கம். உபபுரூத்தே புல்பான் ஞாபந்திகா உங்க பேர்ல போடுறதுக்காக சொல்றாரு. என்ன சொல்றான்னார், தீர்காயுரஸ்து மே பதிஹி, யாத்துக்காரர் ரொம்ப தீர்காயுசோட இருக்கணும்னு அவர் சொல்றான். எவ்வளவு தீர்காயுசம், இதுக்கப்புறம் 100 வயசு உண்டா. ஜீவாது சரதசதம் அப்படின்னு சொல்லி ஹோமம் பண்ணும். 2 தரம் 3 தரம் பண்ண சொல்லிருக்கார். 14 இல்லை. அப்போ இந்த ராஜஹோமம் ஆயிடுறது. ராஜஹோமங்கள்லாம் ஆனதுக்கு அப்புறம் முருடைய இடத்துல சுற்றி வந்து பாக்கி சேஷ ஹோமம்னு இருக்கு. சேஷ ஹோமத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னா அப்பவே பண்ண வேண்டியதுதான். ஆனால் இதை அன்னைக்கு சேஷம் வச்சு சாயந்தரம் ஆக்னேய ஸ்தாலி பாகம் பண்ணி சாயந்தரம் சந்திர தரிசனம் பண்ணி துருவாம் அருந்ததிஞ்ச தரிசயதி, சாயந்தரம் இவர் கையாயிடுச்சு. அன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் மௌனமாக இருந்து சாயந்தரம் அந்த அருந்ததி நட்சத்திரத்தை காட்டி அன்னை மிதித்து அருந்ததி பார்த்து, அன்னை மிதிச்சோன்னே அருந்ததி பார்க்கக்கூடாது. அன்னை மிதிச்சு பொருளெல்லாம் ஆகி அதுக்கப்புறம் சாயந்தரம் எப்போ நட்சத்திரம் யாருதோ அது வரைக்கும் மௌனமாக இருந்து 2 பேரும் அருந்ததி நட்சத்திரத்தை காட்டி அவள் எப்படி ஸ்டாராக விளங்குறாளோ பாத்திபரத்தியத்தினால அதுபோல் நீ விளங்கணுமான்னு அர்த்தம். நட்சத்திரானாம் அருந்ததி அதெல்லாம் பார்த்துட்டு வந்து ஆக்னேய ஸ்தாலி பார்க்கணும்னு சாயந்தரம் பண்ணி பிரவேச ஹோமம் பண்ணி தாத்துக்கு வந்ததுக்கு கூட பிரவேச ஹோமம் நடக்கிறது. பிரவேச ஹோமத்தில் என்னன்னு கேட்டால் அங்கே வரும்போதே எல்லாம் நடக்கணுங்கிறா. இஹகா வப்ரஜா யத்வமிஹாஸ்வா இஹ பூருஷாஹ இவோ சஹஸ்ரதக்ஷிதோ ராயஸ்போஷோ நிஷீததோ. இவன் இந்த ஆத்துக்கு வந்த வேலையிலே நிறைய பிரஜைகள் வரணும், பசுக்கள்லாம் நிறைய வரணும், ஆட்கள்லாம் வேலை செய்யறதுக்கெல்லாம் நிறைய போட்டுக்கிற மாதிரி ஐவேஜ் எல்லாம் வரணும்.